ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? வெல்கம் பேக் டு வீணா லக்ஷ்மி நாராயண் பேஜ். இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எதில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரெசிபி. யூஸ்வலாக உப்புமா எதில் செய்கிறீங்கோ? ரவையில், சேமியாவில், கோதுமை ரவையில் செய்கிறீங்கோ இல்லையா? இன்றைக்கி நான் சோர்தோ ப்ரெட்டை வச்சு உப்புமா செஞ்சு காட்டுறேன். மசாலா உப்புமா ரொம்ப ஹெல்த்தியான இருக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐடியலாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிட்றா. பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? சோர்தோ ப்ரெட்டு எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும். அதை வாங்கிட்டு பீஸாக பண்ணி ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சு இப்போ ஒரு வானலை வச்சு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ಅಥವಾ நெல்லெண்ணெய் எதான வச்சுக்கோ. டேஸ்டியாக வரும் கடலெண்ணெயில் நெல்லெண்ணெயில் பண்ணாக்கா. அப்புறம் தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, ஒரு சின்ன அரை டீஸ்பூன் அவ்வளோ மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு காய்கறிக்கு சேர்க்கணும். முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1-2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு நிமிஷத்துலேயே வதங்கிடும். கண்ணாடி பதத்து வந்தோட்டு மற்ற கறிகாவை சேர்த்துக்கோங்க. தக்காளி, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணியிருக்கிற கேரட்டு, கேப்சிகம், பட்டாணி, என்ன கறிகாய் வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஸு, கோபி, உங்கள் விருப்பம். பன்னீர் கூட நீங்கள் சேர்த்துன்னு செய்யலாம். கறிகால இதே சேர்க்கணும் அதே சேர்க்கணும்னு இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பம் பட்டு சாப்பிட்றாங்க. சில பசங்க கேரட் வேண்டான்றோம், சில பசங்க பீன்ஸ் வேண்டான்றா. இந்த மாதிரி நீங்கள் மசாலா எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்றா. இந்த கறிகாய்க்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ உப்பு சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் நல்லா வதக்கிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அப்புறமா நாங்கள் துண்டுகளாக பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா சோர்தோ ப்ரெட்டு, அதை சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழையை சாப் பண்ணி சேருங்க. நான் சோம்பத்தனத்துக்கு அப்படியே கையிலேயே பிச்சு சேர்த்துட்டேன். எனக்கும் ஒரு தடவை தலை கெட்டு போயிடும், என்ன தான் பண்ணணும் எப்படி தான் பண்ணணுன்ட்டு. அதனால ஒரு தடவை அப்படியே கையிலேயே கட் பண்ணி சேர்த்துடுவேன். நீங்கள் அப்படி பண்ணாதேங்க, நீட்டாக சாப் பண்ணி சேருங்க. காலையில் அர்ஜென்ட்டில் நான் இப்படியே செஞ்சு விடுறது. இப்போ ஃபைனாக மிக்ஸ் பண்ணிட்டாக்கா சூப்பர் சோர்தோ மசாலா ப்ரெட் உப்புமா ரெடி. எவ்வளோ ஈஸியாக காட்டி கொடுத்துருக்கேன், எவ்வளோ ஃபட்டாஃபட்டுன்னு ரெடி ஆகிடுறது பாருங்க. இப்போ சுடுசுடா தட்டில் சர்வ் பண்ண வேண்டிதான். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தயிரை வச்சுட்டு சாப்பிடுங்க. இதுக்கு ஒன்றுமே சைட் டிஷ் வேண்டாம். ஆனாலும் விருப்பப்பட்டதுன்னா தயிர் பெஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி, வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிறப்படுத்த ரெசிபிகளை செஞ்சு நான் காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது, அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோர்தோ ப்ரெட்டு ஈஸிலி ஆன்லைன் ஷாப்பிங்கில் மார்க்கெட்டில் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு சோர்தோ ப்ரெட்டே வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வைல்டு ஈஸ்ட் இருந்து செஞ்சிருப்பா. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.